வணக்கம். இந்த வீடியோவில் ஆட்டோ ஃபைனான்ஸ் லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அமைப்புகளில் லைனில் போயிட்டு மேலே நீங்கள் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைன் பெயர் வந்து நான் ஆட்டோன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து லைன் வகையில் ஆட்டோ ஃபைனான்ஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வட்டி நூற்றுக்கு மகிமை தொகை நூற்றுக்கு நம்ம கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அது வந்து கடன் கொடுக்கும்போது கூட கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு லைன் வகையை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன். புதுசாக ஒரு லைன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது வரவு பக்கத்தில் வந்து நீங்கள் ஆட்டோ ஃபைனான்ஸ் லைனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா கடன் வழங்கு பக்கத்தில் போய்ட்டு நீங்கள் புதுசாக ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கஸ்டமர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ பேக் போயிட்டு இப்போ உங்களுக்கு கடன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போது இந்த ராஜா அப்படிங்கிற கஸ்டமரை டச் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக கடன் கொடுக்க வந்துடும். ஸோ கடன் கொடுத்த தேதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே இன்றைக்கி தேதி வரும். இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிற தேதி வந்து இதிலிருந்து ஒரு மாதம். ஸோ இன்றைக்கி கடன் கொடுத்தனால 29/8 இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நம்ம பழைய கணக்கு நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த கடன் கொடுத்த தேதியை நான் வந்து ஒரு பழைய தேதி மார்ச் 1 கொடுத்த மாதிரி போட்டுக்கிறேன். இஎம்ஐ தேதி வந்து ஏப்ரல் 1 மாறிடும். கடன் எண் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கெட் கொடுத்தீங்கன்னா கடன் எண் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வந்துடும். இது வந்து முதல் கடனுங்கிறனால 1 அப்படின்னு வந்திருக்கு. வண்டி எண் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன நம்பர் வண்டி நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். விலை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபா போடுறேன். அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து வட்டி வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். வட்டி நூற்றுக்கா, வட்டி மாதத்துக்கா, ஆண்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போது வட்டி வந்து நூற்றுக்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 100க்கு 2 ரூபா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தொகை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாரு 10 தவணை அப்படின்னா 20,000 ரூபா கால்குலேட் பண்ணும். இதே நீங்கள் வட்டி வகை பர்சன்டேஜில் கொடுக்குற மாதிரி இருந்தால் 12% அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வட்டி ஆண்டுக்கு வட்டி அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதாவது 2 ரூபா வட்டினா 24%னா அதே 20,000 ரூபா தான், 20,000 ரூபா வரும். இதே வட்டி மாதத்துக்கு அப்படின்னு கொடுக்கும்போது மாதத்துக்கு 2%ன்னு கொடுத்தீங்கனாலும் 20,000 ரூபா தான் வரும். நீங்கள் என்ன தேவையோ அது மாதிரி கொடுத்துக்கங்க. நான் வட்டி நூற்றுக்குன்னு போட்டு நான் 2 ரூபா கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் தவணை 10 தவணை இருக்குது. 20,000 ரூபா கொடுத்துருக்கோம். மாதம் வந்து 12,000 ரூபா அவங்க பே பண்ணணும். மகிமை இருந்தால் மகிமை, கமிஷன் இருந்தால் கமிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னும் ஒரு சில விவரம் வந்து நான் லோன் கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போது இந்த இதெல்லாம் தான் முக்கியமாக என்டர் பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் வந்து வாகன விபரம், யார் தயாரிப்பாளர், அதாவது நீங்கள் பஜாஜ், அதுக்கப்புறம் வந்து டிவிஎஸ்ஸு, இல்லை என்னென்ன மேனுஃபேக்சர் இருக்காங்களோ அவங்க கிரியேட் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ப்ளஸ் பட்டன் கொடுத்து என்னென்ன தயாரிப்பாளர் இருக்கோ அவங்கள கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் அந்த தயாரிப்பாளர் பேர் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. என்ன வருடம் கிரியேட் ஆனது, ஆர்சி புக் வாங்கியாச்சா, காப்பி இன்சூரன்ஸ் இருக்கா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கேட்கும். அதுக்கப்புறம் தரகர் யாராவது இருக்காங்களா அப்படின்னா, தரகர் அப்படின்னா புரோக்கர்கிட்டேருந்து வாங்குவோம், டீலர்கிட்டேருந்து வாங்குவோம், இன்னொரு கஸ்டமரே ரெஃபர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் தரகர் வகை அப்படின்னே இருக்குது. பார்ட்னரா அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜாமீன் இன்னொரு கஸ்டமராக இருக்கணும். இல்லை வேறு யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் இன்னொரு கஸ்டமராக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள மேப் பண்ணிக்க முடியும். அதாவது அட்டாச்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அட்டாச்மெண்ட் வாங்கிக்கலாம். வண்டி ஃபோட்டோ அட்டாச் பண்ணணுன்னாலோ இல்லை ஆர்சி புக் அட்டாச் பண்ணணுன்னாலோ அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அது பூரா நீங்கள் பண்ணிக்க முடியும். பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் வந்து காப்பீடு உள்ளது, ஆர்சி புக்கும் பெறப்பட்டது, இந்த மாதிரி ஒரு சிலதை ஆன் பண்ணிவிட்டு நான் இங்கே சமர்ப்பி கொடுத்துட்றேன். சமர்ப்பி கொடுத்ததுக்கப்புறம் இந்த கஸ்டமர் வந்து கடன் வழங்கிலிருந்து வசூல் பக்கத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ இங்கே நேருக்கு வந்து ஃபஸ்ட்டு லோனு எவ்வளோ நிலுவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இப்போது இந்த கஸ்டமரை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து வரவு வைக்கிற இடம். ஸோ ஒரு தவணைக்கு 12,000 ரூபா அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா மார்ச் மாதம் கொடுத்ததுனால நம்ம ஃபஸ்ட்டு தவணை ஏப்ரல் 1 நம்ம போயிட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா 12,000 ரூபா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதில் 10,000 ரூபா வட்டி, 2,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கால்குலேட் ஆகி காமிச்சிரும். நீங்கள் அதில் ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை மாற்றம் பண்ணிக்கலாம். மாற்றம் பண்ணிவிட்டு நீங்கள் சமர்ப்பி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் சமர்ப்பி கொடுத்துடலாம். அதாவது ஏப்ரல் மாதத்துக்கானதை நம்ம சமர்ப்பி கொடுத்துடலாம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மே மாதத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக இன்றைக்கி வரைக்கும் கூட என்ட்ரி போட்டுக்கலாம். நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் சொல்கிறேன். மே 1 அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மே மாதம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு, ஜூன் 1 அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு 24,000 மொத்தமாக கொடுத்துட்றாரு. ஸோ 24,000 மொத்தமாக கொடுத்தாருன்னா அந்த ஜூன் மே 2க்குமே சேர்த்து 24,000 வந்துடுது. ஸோ இப்போ இதில் போயிட்டு என்னன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா, நீங்கள் விபரமில் போய் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். இதே மாதிரி இஎம்ஐ வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா 4வது மாதத்துக்கு தவணை வந்திருக்கு, 5வது மாதத்துக்கு வந்திருக்கு, 6வது மாதத்துக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் அசல் எவ்வளோ பாக்கி இருக்குது, வட்டி எவ்வளவு, அசல் எவ்வளோ வந்திருக்கு, வட்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதும் நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அதாவது அசல் பாக்கி 70,000 இருக்குது, வட்டி பாக்கி 14,000 இருக்குது. பாக்கி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்க முடியும். கேஷாக கொடுத்தாங்களா, ஆன்லைனில் கொடுத்தாங்களா அப்படிங்கிற விவரமும் நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஜூன் மாதமே இப்போ அவங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ரீ க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி என்ன அமௌண்ட்டுக்கு ப்ரீ க்ளோஸ் பண்ணுறாங்க, என்ன பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வாங்கணும் அப்படின்னு நம்ம போட்டு ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுனாலும், அந்த ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்க இன்னும் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கப்புறம் அவங்க கட்டவே இல்லை, இந்த வண்டியை சீஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதை டச் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணிங்கன்னா, மோர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா சீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை அவங்க வந்து இந்த மாதம் கொடுக்கல, அவங்க வந்து ஒரு 10ஆம் தேதி கொடுங்கன்னு ஃபாலோ அப் பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபாலோ அப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபாலோ அப்பும் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இருக்குங்க. இது இல்லாமல் நீங்கள் ஆட்டோ ஃபைனான்ஸில் இன்னைக்கு க்ரியேட் பண்ணிங்கன்னா, அமைப்புகளில் தரகர், தயாரிப்பாளர் அப்படின்னு 2 ஆப்ஷன் புதுசாக வந்துடும். ஸோ அந்த தரகர், தயாரிப்பாளர், தரகரில் வந்து நீங்கள் அது டீலராக என்னென்ன யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். யார் யார் தரகர் இருக்காங்களோ அவங்க பேரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். தயாரிப்பாளருங்கிறது அந்த மேனுஃபேக்சர் டிவிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பஜாஜு, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வண்டி 2 வீலர் வண்டி விற்கிறீங்களோ அந்த வண்டி பேர், 2 வீலரோ 4 வீலர் பேர் போட்டுட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நான் இது பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் சீஸ் பண்ணுறது மீதி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நன்றிங்க.